ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறோம். அதில் பைத்தான்ன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இன்னு சொல்லுவாங்க. ஐடிஎல்இன்றது என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாடியூல் தான். இன்டர்நெட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்டு, அந்த ஐடிஎல்இன் ஃபுல் ஃபார்மு. செகண்டாக என்னென்னு இருக்குதுன்னா பைத்தான் 3.11 இருக்கு இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்பட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மாடியூல். தேர்டு ஒன்று என்னென்னா அந்த பைத்தானுடைய மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல்ஸ் மீன்ஸ் டாக்குமெண்டேஷன். ஃபோர்த் ஒன்று என்னென்னா மாடியூல் அண்டு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் டாக்குமெண்டேஷன் இருக்குது, அதனுடைய கீவேர்ட்ஸு அந்த லைப்ரரிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாடியூலில் போய்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஐடிஎல்இனுடைய அந்த பைத்தான் மாடியூலை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பைத்தான் மாடியூல் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஒர்க்கிங் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. அதில் மொத்தம் 7 மெனுஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெனு என்ன, ஃபைல் மெனு. செகண்ட் எடிட்டு, ஷெல்லு, டீபக், ஆப்ஷன்ஸு, விண்டோ அண்ட் ஹெல்ப்னு 7 மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பட்டன் என்னென்னா மினிமைஸ், செகண்ட் ஒன் மேக்ஸிமைஸ், தேர்ட் ஒன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு 3 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபைல் மெனுவை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபைல் மெனு கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது மாதிரி அதனுடைய சப் மெனு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் மெனு என்ன, ஃபைலில் நியூ ஃபைல் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் மாடியூல், ரீசன்ட் ஃபைல்ஸ், மாடியூல் ப்ரௌசர், பாத் ப்ரௌசர், சேவஸ், சேவ் காப்பியஸ், பிரிண்ட் விண்டோன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எம்எஸ் வேர்டில் பார்த்துருப்போம், எம்எஸ் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் பிரிண்ட் விண்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இது என்னன்றதை நான் மெனு சொல்லும்போது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் க்ளோஸ் விண்டோ. ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸிட் ஐடிஎல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நியூ ஃபைல்ன்றது என்னென்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சப்மெனுக்கும் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்குறாங்க. நியூ ஃபைலினுடைய ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+N. ஃபஸ்ட்டு பாருங்கள், நியூ ஃபைலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு தேவையான கோடிங்ஸை கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். செகண்டு ஓப்பன்ற என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த ஓப்பன்ன்ற ஒரு மெனு. பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரோக்ராம்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே பைத்தான்ன்ற ப்ரோக்ராம்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது, பைத்தான்ன்ற ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, பைத்தான் 3.11 ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம எஸ்எஸ்ன்ற நம்மளுடைய ஃபைல் சேவ் ஆகிருக்குது. அது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருது. அதில் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 2 டிஜிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸிட்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு ஃபைலில் வந்து தேட பார்க்குறது என்னென்னா ஓப்பன் மாடியூல்ன்றது என்னென்னா இதுவும் ஓப்பன் அண்ட் ஓப்பன் மாடியூல் போத் ஆர் சேம் தான். ரீசன்ட் ஃபைல்ன்றது என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன ஃபைலாக லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த விண்டோவை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாடியூல் ப்ரௌசர் ஓப்பன் மாடியூல் போத் ஆர் சேம். பாத் ப்ரௌசரும் போத் ஆர் சேம் தான். நெக்ஸ்ட் என்னென்னா சேவ் அண்டு சேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள், சேவ் அண்டு சேவர்ஸ் வந்து அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா சேவர்ஸ் சொல்லுவோம். சேவ்ன்றது என்ன, அந்த ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸு ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கிறோம், இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி அது அந்த ஃபைலில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா சேவ்னு சொல்லுவோம். இப்போ சேவர்ஸ்ன்றது என்னென்னா நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம் அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த சேவர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சேவர்ஸ் கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து சேவர்ஸ்னுடைய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ண நினைக்கிறோமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் என்ன கொடுத்துருக்குறேன், ஹலோ 1.py கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஹலோ 1ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அது வந்து பைத்தானுடைய ஃபைல் நேமு. .pyன்றது என்னென்னா ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த .pyன்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சி ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், ஃபைல் நேமு .cன்னு கொடுத்துருப்போம். .cன்றது என்ன ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். அது C++ என்ன பண்ணியிருப்போம் .cppன்னு சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்கஸ் பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துட்டு .pyன்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் சேவ் ஆகிடுது. எங்கே
டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேவ் காப்பி எஸ் கொடுத்துருக்காங்க. சேவ் காப்பிஸ்ன்றது என்னென்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை எகைன் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவ் காப்பியஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பிரிண்ட் விண்டோன்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இந்த பிரிண்ட் விண்டோ பாருங்கள். இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டு டிஃபால்ட் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை நீங்கள் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, இந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. எகைன் பாருங்கள், ஃபைலு பிரிண்ட் விண்டோ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஐஓ டாட் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். ஏன்னா பிடிஎஃப் தான் சேவ் ஆகுது. எங்கே கொடுத்துருக்குறேன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். ஆனால் நான் ஆக்சுவலாக எதுவும் டேட்டா கொடுக்கல. நீங்கள் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் என்ன ஆயிடுச்சு, நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த மாடியூல் இருக்கிற அந்த கோடிங் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த கண்ட்ரோல் பிரிண்ட் விண்டோன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? க்ளோஸ் விண்டோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிற இந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா க்ளோஸ் விண்டோன்னு சொல்லுவோம் நம்ம. எக்ஸிட் ஐடிஎல்ன்றது என்னென்னா, இந்த டோட்டலாக இந்த பைத்தன் ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த எக்ஸிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடிட்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டு கொடுத்துருக்குறாங்க, ரீடு, செலக்ட் ஆல், கட், காப்பி, பேஸ்ட்டு, ஃபைண்ட் அகைன், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ அண்டுன்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, லாஸ்ட் ஆக்ஷன்ஸ் கேன் பி டேக்கன் சொல்லுவோம் நம்ம. லாஸ்ட் ஆக்ஷன்ஸ் கேன் பி டேக்கன். அது ரீடு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ரிவர்ஸ் த அண்டுன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் த அண்டு ஆக்ஷன் சொல்லுவோம். செலக்ட் ஆல்ன்றது என்னென்னா, அந்த சோர்ஸ் மாடியூலில் எல்லா லைனும் செலக்ட் பண்ணுறது பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா